அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா எவ்வளவு சமாளிச்சாலும் காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள்னு சொல்லிட்டு சிலர் இருக்கு. அது மாதிரி தான் நம்ம சுத்தமாக பார்க்குற இயற்கையோட சூழ்நிலைகள் இது எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து நமக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல இருந்து ஒரு மைண்ட் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் டைம்ல வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நினைக்கிறேன் பார்ப்போம். கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேன்னா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேன்னா பூவாயி தம்மருதம் விட்டு ஜெயகும் சுடும் வெயிலில் நிழல் தேடினோம், மரத்தின் மடியில் தூங்கினோம், கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடினோம், தேவை தீர்ந்த பின்பு வெட்டினோம். வெட்டி வீழ்த்திய போதும் விறகாக, காயப்படுத்திய போதும் கனியாக, தேடி வந்த பறவைகளின் குடியாக, கயிறு கட்டி வணங்கியே கடவுளாக, பூமி தாய் பிரசவித்து மரம் ஒன்று முளைக்க, தொப்புள் கொடி உருவி இங்கு வேறொன்றில் இருக்கும். இளந்தென்றல் உடலை தொட மெய்சிலிர்த்து நிற்போம். மெல்லிய காற்று மலர்களோடு கலந்து மனம் வீசுவதே சுகம். தாயின் கருவறையில் இருந்து வெளிவந்த நொடி முதல் இம்மண்ணில் புதையும் வரை நாம் உயிர் வாழ சுவாசிப்பது காற்று. நெகிழி பயன்பாட்டு நாட்டை நெருப்பாய் கொளுத்துகிறது. நச்சுப்புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இரு விரல்களுக்கும் இதழ்களுக்கும் இடையில் இருந்து புகை செய்யும் மாயம் உன் உயிர் கொண்டு போகும். இரு கரம் கொண்டு ஒரு மரம் நட்டால் அடுத்த தலைமுறையும் நலமுடன் வாழும். செயற்கை வழியில் வாழ இங்கு பல நூறு வழிகள் உண்டு. இயற்கை வழியில் வாழ வரமொன்று வேண்டுவேன். நன்றி, வணக்கம்.